என்னோட சொதப்பல் கேக்க எப்படி நான் அழகா மாத்துனேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சமீபத்தில இந்த கேக் நான் செஞ்சது வந்து லாஸ்ட் மந்த் பண்ண கேக்கு. ஜனவரி மாசம் பண்ண கேக்கு. இன்னைக்கு தான் எடிட் பண்ணவே எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. எடிட் பண்ணணுமா வேண்டியா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு நான் பண்றேன் இந்த வீடியோ. அதனால தான் இவ்வளோ லேட் ஆனது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நான் பயங்கரமா சொதப்புனது வந்து நான் சமீபத்தில சொல்லியிருந்தேன் இல்லையா? விப்பிங் கிரீம் வந்து நான் இப்போ கொஞ்சம் ஹீட்டான இடத்துல வச்சு ஐசிங் பண்றதுனால, என்னோட விப்பிங் கிரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. என்னால சரியா ஐசிங் பண்ண முடியல, டிசைன் ஒர்க் பண்ண முடியல அப்படின்ட்டு. அதனால YouTube அப்புறம் Facebook அதுல எதுலன்னு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்ததுல, ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஒருத்தங்க பால் பவுடர், அப்புறம் வந்து அது கூட பால் இருக்கு இல்லையா? பாலு இல்லன்னா விப்பிங் கிரீம் 2ல ஏதாவது ஒண்ணு. கூடவே ஒயிட் சாக்லேட் இவ்வளவும் சேர்த்து மெல்ட் பண்ணி அத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து நம்ம விப்பிங் கிரீம் கூட ஊத்தி விப் பண்ணி அத வச்சு ஐசிங் பண்ணுனா நம்மளோட கிரீம் வந்து மெல்ட் ஆகாது. நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா கூட நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுல ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன். பால் ஊத்த மறந்துட்டேன். பால் இல்லன்னா விப்பிங் கிரீம் ஊத்தணும் இல்லையா? அது ஊத்தாம, நான் மத்த எல்லா இதுவும் பண்ணியிருந்தேன். பால் பவுடர் அப்புறம் ஒயிட் சாக்லேட்ட மெல்ட் பண்ணி, அதுல பால் பவுடர மிக்ஸ் பண்ணி, அத வந்து நான் கிரீம் விப் பண்றப்போ அது கூட ஊத்தி விப் பண்ணா, இந்த ஒயிட் சாக்லேட் என்ன ஆகும்னா, நம்ம வந்து விப்பிங் கிரீம் நல்லா கூலிங்கா இருக்குமா, அதுல ஊத்துனோனே சாக்லேட் வந்து ம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த மாரி கெட்டியாக ஆரம்பிச்சுது. கெட்டியாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு சுத்தமா டைமே இல்ல. வேற விப்பிங் கிரீம் விப் பண்றதுக்கும் டைம் இல்ல. என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி அத வச்சு எப்படியாவது ஐசிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு குருட்டு தைரியத்துல வந்து அத வச்சு ஐசிங் பண்ண ஆரம்பிச்சா, இது வந்து கெட்டியா அங்கங்க நறு நறுன்னு இருக்கனால, அந்த ஐசிங் வந்து ஃபினிஷிங் ஆகல. அது பார்த்தாலே தெரியும். இன்னொன்னு எந்த ஒரு நாசில்ல போட்டும் டிசைன் பண்ணவே முடியல. நான் ஒரு ஃப்ளோரல் டிசைன் ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இது என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டேக்கு அவங்க தந்த ஆர்டரு. ஒரு நல்லா பண்ணி குடுக்கணும். டிசைன் எல்லாம் நல்லா பண்ணி குடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. அது மட்டும் கிடையாது. அவங்க டிசைன் நீ உன் விருப்பத்துக்கு பண்ணிடு அப்படின்னு என்ட்ட சொல்லியிருந்தாங்களா. நம்ம விருப்பத்துக்கு பண்ண சொன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு பார்த்து வச்சிருப்போம். அது ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு யோசிச்சு வச்சுப்போம். அத பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும். அந்த ஐடியா படி நான் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஃப்ளோரல் டிசைன் ஒண்ணு பார்த்து வச்சிருந்தேன். அத பண்ணலான்னு ஆரம்பிச்சா, சொதப்பிடுச்சு. சரி, நம்ம வேற நாசில்ல போட்டு சிம்பிளாவது ஒரு டிசைன குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதுவுமே வரல. டைமும் இல்ல. புதுசா விப்பிங் கிரீம் விப் பண்ணவும் முடியல. சரி வேற வழியே இல்ல. விப் பண்ண முடியலன்னா, அப்போ கரண்ட் இல்ல. பவர் கட் அன்னைக்கு. எட்றா நம்ம ஆயுதத்த அப்படிங்கிற மாரி வாலட் நைஃப் வச்சு ஒரு டிசைன குடுத்துட்டு, மேலாப்புல கொஞ்சம் கோல்டன் பீட்ஸும் போட்டுட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அ அத வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் பட்டர்ஃப்ளையும் வச்சு குடுத்துருந்தேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா டைப் பண்ண போனேன். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவ அக்செப்ட் பண்ணிட்டா. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களும்